ஹாய் விவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேரளாவில் நடந்த ஒரு பஸ்ஸில் இன்சிடெண்ட் நடந்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட்லியாக நான் ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய ரீல்ஸு கேரளா பஸ்ஸை பற்றி தான் ஃபுல்லாக பேசுகிறாங்க ஆளுங்களும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ எனக்கும் அதுதான் வருது. சரி, என்ன அது விஷயம் போய் பார்த்தா கேரளாவில் ஒரு பஸ்ஸு போயின்னு இருக்குது. அதில் சரியான ஒரு கூட்டம். பஸ்ஸில் கூட்டம், அதில் ஒரு பெண்ணும் இருக்குது, ஒரு ஆணும் இருக்கிறாங்க. பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆண் தீபக் என்ற ஒரு அண்ணா, அவரும் பார்த்திங்கன்னா அவர் பாட்டுக்கு இப்படி திரும்பின்னு எங்கேயோ பார்த்துட்டு அவர் போயின்னு இருக்கார். அவரோட வாழ்க்கையை நினைத்து கொண்டு, அவரோட குடும்பத்தை நினைத்து கொண்டு அவர் போயின்னுக்கிறார். இப்படி பார்த்துட்டு ஒரு பெண் பார்த்திங்கன்னா இப்படி அவர் என்னை பேட் டச் பண்ணுறாரு, இடிக்கிறாருன்னு சொல்லி இப்படி வீடியோ எடுத்துன்னா, அவர் எங்கேயோ பார்த்துன்னுக்கிறாரு, இப்படி வீடியோ எடுக்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பை வச்சுருக்கிறாரு. அந்த பை அவர் பிடிச்சின்னுக்கிறாரு. அவர் இறங்குற கிட்ட வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த பை பார்த்திங்கன்னா இப்படி மாற்றுறாரு. இப்படி மாற்றும்போது அவருக்கு தெரியாமல் டச் ஆகிடுங்க. ஆனால் அவர் எந்த ஒரு தப்பான நோக்கத்துலேயும் டச் பண்ணல. அந்த வீடியோ நான் போடுறேன், முதல்ல பாருங்கள், நீங்கள் அதுக்கப்புறம் பேசலாம். எப்படி தெரியுது? நான் சொன்ன மாதிரி தானே தெரியுது? ஆமாம் கைஸ், அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்ணு போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைரல் ஆகுது. 2 மில்லியன் தாண்டி போகுது. இப்போது 3 மில்லியன் தாண்டியே போயிருக்குது. அந்த வீடியோ வைரல் ஆனோடனே அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, என்ன இப்படி பண்ணியிருக்கிற, ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்து அவர் தூக்கு போட்டு செத்துட்டார். கேட்கும்போதே கவலையாக இருக்குது. எதுவுமே பண்ணாத ஒரு அப்பாவி மனுஷனோட உயிர் போனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அந்த வீடியோ எடுத்த பெண்மணி தான் நான் சொல்வேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பெண்ணே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நடந்த பிறகு ஒரு வீடியோ போடுறாங்க. ஏன்னா நீங்கள் அவர் பேட் டச் பண்ணுறாரு, நான் வீடியோ போடுறேன், நீங்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டாகவே பேசினுக்கிறீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது சத்தியமாக அப்படி தெரில. நீங்கள் லைவ் வேணும்னு தான் பண்ணுற மாதிரி தெரியுது. முதல்ல இந்த மாதிரி கடைசியாக சொல்ல வருது ஒரே ஒரு விஷயம் தான் வியூவர்ஸ், ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் அண்ணா. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்களை ஃப்ரீதி கிரேஷன்.